Here I am today. இன்னைக்கு வந்தாச்சு. நீங்கள் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண டாப்பிக்கோட வந்தாச்சு. We are going to talk about overthinking. So how many of you guys are excited for today's talk? Unanimously, எல்லாருமே வந்து maximum votes both in Instagram as well as community postல வந்து overthinking பற்றி தான் கேட்டிருக்கீங்க. அதுலேயே தெரியுது எவ்வளோ பேர் ஓவர் திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதுலேயே தெரியுது. எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. Overthinking has become a habit for us, isn't it? So we will start from our basicலேருந்து ஆரம்பிப்போம். overthinking. நான் லைஃப்பில் எப்படி இருந்தேன் overthinkingனால அப்படிங்கிற பர்சனல் ஸ்டோரி கூட ஷேர் பண்ண போகிறேன் நான். This topic is going to be very very useful for everyone. ஏஜ் ஃபேக்டரே கிடையாது. சின்ன வயசுலேருந்து வயசாக வரைக்கும் இந்த டாபிக் I think is going to be very very useful. So keep sharing it, guys. என்னோட லைஃப்பில் நான் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நான் யூஸ் பண்ணேன் ஓவர் திங்கிங்லேன்னு வெளில வரத்துக்கு, அது எப்படிலாம் ஹெல்ப் பண்ணித்து, அண்ட் அதோட பேசிக்ஸ் என்ன, எதனால நம்ம வந்து ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஸ்பெக்ட்ரம்குள்ளே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி பேசலாம். ஐ மீன் தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் டுடே. இட்ஸ் ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ். ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணுற விஷயம் தான் இது எல்லாமே. Okay, because என்னோட லைஃப்பில் I have always been an overthinker all my life. And நான் ஓவர் திங்கராக இருந்ததுனால, ஓவர் திங்கிங்காக இருக்கிறதுனால I nearly stopped doing lot of things that has ended up good for me. For example, இப்போ என்னோட பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ யோசிச்சிருக்கேன். நான் இது பண்ணலாமா, இது பண்ணாக்க சக்ஸஸ் வருமா, இல்லை ஃபண்டு கிடைக்குமா, இல்லாட்டி நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் நிறைய திங்க் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, இப்போது நம்ம யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி டாக்ஸ் கொடுக்கறது வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இது வந்து நிறைய பேருக்கு அது ரீச் ஆகுமா, நம்ம இது மாதிரி சேனல் ஸ்டார்ட் பண்ணி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஐ யூஸ் டு திங்க் அ லாட். இந்த கண்டென்ட்லாம் போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய யோசிச்சிருந்தேன், இது பண்ணலாமா இது வேண்டாமா அப்படின்னு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, என்னோட ஒய்ஃப் இப்போ இருக்கா இல்லையா, 19 years of marriage for me. I used to think a lot before I called her for my first date. என்னோட ஃபர்ஸ்ட் டேட் அவளை கூப்பிட்றதுக்கு ரொம்ப யோசிச்சிருக்கேன் நான். ஒருவேளை நான் முன்னாடியே கூப்பிட்டுருந்தாக்க இத்தனை நேரம் எனக்கு 21 years of marriage கூட ஆயிருக்கலாம். we don't know, right? பட் நான் அந்த ஆங்கிள்குள்ளேயே போக விரும்பலை நான். பட் I used to think, இது நம்ம கூப்பிட்டாக்கா அவள் எஸ் சொல்வாளா நோ சொல்வாளா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஓவர் திங்கிங்லேயே இருந்திருக்கேன் நான். ஸோ I've actually been an overthinker all my life என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில். ஸோ அதுலேருந்து நான் என்ன கற்றுண்டேன்னா, அதுலேருந்து எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், வாட் இஸ் தி பெனிஃபிட் தட் I've got from it அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு we will talk about this in detail today. முதல் விஷயம், வாட் இஸ் ஓவர் திங்கிங்? யாருக்காவது தெரியுமா ஓவர் திங்கிங்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன்? யாருக்காவது தெரியுமா? டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, பட் ஸ்டாண்டர்டாக ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. நீங்கள் விக்கிபீடியாவை சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் ஓவர் திங்கிங். இந்த நம்ம ஓவர் திங்கிங்கை வந்து நம்ம ஃபியர்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஹாலுசினேஷன், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. பட் all these things comes under one category called as analysis as paralysis. So analysis as paralysis is the most important thing that you all have to understand. That basically means that we stop ourselves from doing things because we let our mind control those things too much. So in the word analysis அப்படிங்கிறதுக்கான மீனிங் பாருங்க, paralysis அப்படிங்கிறதுக்கான மீனிங் பாருங்க. So if you start to keep analyzing over and over again, you will end up paralyzing your action, which means you will end up doing nothing. நம்ம ஒரு ஸ்டெப் கூட வச்சுருக்க மாட்டோம், நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம். அதுதான் வந்து paralysis அப்படின்னு சொல்லி டெஃபினிஷனில் சொல்கிறாங்க. So we let our mind control those things too much. And we are sort of thinking,
that more we think about it, more information we would get. எவ்வளோ பேர் இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க? நம்ம ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சோன்னாக்க நம்ம வெறும்னா அந்த விஷயம் பற்றி தான் யோசிப்போமா, இல்லைனாக்க அதுலேருந்து இன்னொரு லைன் எடுத்து அதை பற்றி யோசிப்போம், அதுலேருந்து இன்னொரு லைன் எடுத்து அதை பற்றி யோசிப்போம். அந்த மாதிரி we create a ripple effect. ஒரு இடத்துல ஆரம்பித்து ஆனால் நம்ம யோசிக்க ஆரம்பித்தோங்கிறத மறந்து போகிற அளவுக்கு நம்ம நிறைய யோசிச்சிருவோம். ஸோ திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கால்ட் as analysis as paralysis. ஏன்னா நம்ம எடுக்கிற டிசிஷன் we need to act sooner than later. If you start to look at the result, you will never start. And you won't take an action, you won't take your first step. So anything that you do, any legitimate decision that you take, you have to act sooner rather than later. So இப்போ அனாலிசிஸ் அண்ட் பராலிசிஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இதுக்கு ஒரு ஆப்போசிட் தியரி இருக்குது. தி ஆப்போசிட் ஆஃப் அனாலிசிஸ் பை பராலிசிஸ் எக்ஸ்டிங்க்ட் பை இன்ஸ்டிங்க்ட். எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னாக்க இப்போ டைனோசார்ஸ்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான மீனிங் இட்ஸ் கான். ஐ மீன் அதெல்லாம் ஒரு டைமில் இருந்தது அப்படிங்கிறது தான் எக்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். இன்ஸ்டிங்க்ட்டுங்கிறது நம்மளுக்கு தோணின விஷயம், இப்போ தோன்றுறது, என்னோட இன்ஸ்டிங்க்ட் சொல்கிறது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இன்ஸ்டிங்க்ட். விச் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபன்னி, ரைட்? ஏன்னா நம்ம அனாலிசிஸ் பை பேராலிசிஸ்ன்னு சொல்கிறோம், அதோட கான்ட்ரரியாக எக்ஸ்டிங்க்ட் பை இன்ஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம். தட் பேசிக்லி இஸ் தி ஆப்போசிட் ப்ராப்ளம், where you are sort of person that who acts rash. ஸோ ஏதோ சொல்லுவாங்களே, நம்ம ஒரு விஷயத்தை எடுத்தோமா முடித்தோமா அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எடுக்கிற விஷயம் கரெக்டாக பண்ணணும். ஸோ we can't rush into things. அந்த ரஷ் பண்ணுறதுமே ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப ரஷ்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான மீனிங் தான் இந்த ஆப்போசிட் அனாலிசிஸ்ன்னு சொன்னேன் நான். பிகாஸ் இஃப் யூ லுக் அட் இட், யாருமே இன்னொருத்தரோட இதனால நம்ம ஓவர் திங்க் பண்ணுறது கிடையாது. அவங்க என்ன நினச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம ஓவர் திங்க் பண்ணுறோம், ரைட்? So no one actually tells you to overthink. You overthink thinking that they will do X, Y and Z. And the overthinking comes under two buckets. The ரெண்டு விதமான overthinking இருக்கு. ஒன்று past overthinking. The other one is future event overthinking. So past overthinking ஒன்று இருக்கு, future event overthinking ஒன்று இருக்கு. ஸோ முதல்ல நம்ம past event overthinkingனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். when someone has said something or done something and something has happened in our lives, நம்ம மைண்டில் we construct a narrative about the thing. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, அவங்க அந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம அப்படி தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம we make a story out of it. We assume that this is what they have told us. எவ்வளோ பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்? அதுக்கு எந்த யூஸுமே கிடையாது. இட் ஜஸ்ட் சர்வ்ஸ் நோ பர்பஸ் அட் ஆல். அதுக்கான ஒரே அவுட்புட் it will make us feel bad. பட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை பற்றி யோசிச்சு அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை அவங்க அது டெக்ஸ்ட் இந்த டைம் காமிச்சிருக்காங்கனாக்கா தென் இந்த மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி we paint a mental picture. We construct this narrative around the problem. நம்மளே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஹீரோ, அதுக்கு ஒரு 2 சாங், 2 ஃபைட் எல்லாமே நம்மளே பண்ணிடுவோம். டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, இது இருக்கு, ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு. பட் ஆக்சுவலாக அது அப்படியே இருந்திருக்காது. இதுதான் பாஸ்ட் ஈவெண்ட் ஓவர் திங்கிங்கிறது பேர். ஃபியூச்சர் ஈவெண்ட் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். இப்போது வில் டாக் அபவுட் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. இப்போ நீங்கள் ஒரு ரூமில் இருக்கீங்க, திடீர்னு ஒரு லைன் உள்ளே வந்துடுச்சு, உங்களுக்கு ஆங்ஸைட்டி டெவலப் ஆகுமா, ஃபியர் டெவலப் ஆகுமா? எஸ், யூ கெட் ஃபியர், ரைட்? ஆப்போசிட் பார்த்தாக்க ஆங்ஸைட்டி என்ன, ஒருவேளை நான் என்னோட ரூமில் லைன் வந்தாக்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா, தட் இஸ் ஆங்ஸைட்டி. கடந்த 1 மாசமாவே இருக்குமோ 2 மாசமா தெரியுறாங்க. ஃபுல்லா இல்ல அப்புறம் ஏன்டா பயந்து எல்லாரையும் பயமுறுத்தி இருக்குமோன்னு பயமா இருக்குமோன்னு பயமா இருந்தா போய் செக் பண்ண வேண்டியதானே. அங்க போய் வந்துருச்சுன்னா
இங்க போய் வந்துருச்சுன்னாவா போயா. சம்பந்தம் ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ ஓ ஃபியர் வந்து இப்போ கரண்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுலேருந்து இன்டியூஸ் ஆகிறது ஃபியர். ஒருவேளை இது நடக்குமோ அப்படின்னு யோசிக்கிறது பேர் ஆங்ஸைட்டி. கிளியர்? இஸ் எவ்ரிவன் கிளியர்? ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு தி ஃபியூச்சர் ஈவெண்ட் ஓவர் திங்கிங். ஸோ இது இப்போது நான் சொன்ன இந்த ஃபியர் ஆங்ஸைட்டியை வந்து நீங்கள் அப்படியே ஃபியூச்சர் ஈவெண்ட்டுக்கு போடுங்க. அது என்னன்னாக்கா, வாட் வி வாண்ட் டு டூ அ திங் இன் த ஃபியூச்சர், பட் வி ஃபைண்ட் அவர் செல்ஸ் ஓவர் திங்கிங் அபவுட் இட் அண்ட் தென் ஸ்டாப் அஸ் ஃப்ரம் ஆக்சுவலி டூயிங் இட். அதுதான் வந்து ஃபியூச்சர் ஈவெண்ட் ஓவர் திங்கிங். ஸோ ஃபியூச்சர் ஈவெண்ட் ஓவர் திங்கிங் இஸ் அன் ஆங்ஸைட்டி திங். And அது என்னன்னாக்கா, it leads us to not following our dreams and ultimately living a life that we always regret about. ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து we always have two things in our mind. இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதே வந்து ரெண்டு விஷயம்தான், சிம்பிளான விஷயம். இந்த ரெண்டுத்துல தான் இந்த ஓவர் திங்கிங் அடங்கியிருக்கு. ஒண்டர் அண்ட் கியூரியாசிட்டி. வாவ் அப்படிங்கிறது ஒன்று, கியூரியாசிட்டி. ஒருவேளை நம்ம இப்படி இந்த மாதிரி இருந்தாக்க எப்படி இதை பண்ணாங்க, அவங்களுக்கு மட்டும் எப்படி அப்படின்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஓவர் திங்கிங் இஸ் நத்திங் பட் an effect of wow factor or wonder and curiosity. ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். இப்போது ஃப்ரைடே அன்றைக்கு நீங்கள் எல்லோரும் அஸ்யூமிங் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க. ஃப்ரைடே அன்றைக்கு உங்களோட டீம் லீடோ இல்லாட்டி சம்படி இஸ் காலிங் அப், உங்களை கூப்பிட்டுட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்ச அப்புறம் ஒரு கால் வருது அவங்களுக்கு. அப்புறம் கால் வரைச்சி அவங்க வந்து வெயிட் பண்ணு, நான் வந்து அப்புறமா சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்பிச்சிடுறாங்க ரூம்லேருந்து. தென் ஃப்ரைடே ஈவினிங் ஆகிறது, டைம் முடிஞ்சு போச்சு, பீப்புள் ஹவ் கான் பேக் ஹோம். யார் உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்கிறேன்னு சொன்னாங்களோ அவங்க வீட்டுக்கு போயாச்சு, நீயும் வீட்டுக்கு போகிற. சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்குது, நெக்ஸ்ட் ஆஃபீஸ் மண்டே தான். வாட் வுட் யூ டூ? என்ன பண்ணுவீங்க அந்த டைம்? அதை விடுங்க, 2 பேருக்கும் ஒரு இதுவா இருக்குமோ? அதுவா தான் இருக்கும். இல்லண்ணே இதுவா தான் இருக்கும். இல்ல அதுவா தான் இருக்கணும். இல்லண்ணே இதுவா தான் இருக்கணும். சரி, இதுவா இருந்தாலும் அதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மெதுவா இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சு ஆகணும். புறப்படு. எக்ஸாக்ட்லி. ஸோ மண்டே அன்னைக்கு திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்த உடனே நீ வந்து யூ கோ பேக் டு ஆஃபீஸ். அந்த ரூம்குள்ளே போயிட்டு நீ ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் அது அப்படின்னு கிடச்சி, ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, நம்ம வேணா ஒரு காஃபிக்கு போகலாமா, அது கேட்கணும் தான் வந்தேன் நான் அன்றைக்கி அப்படின்னு சொன்னாக்கா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படியே சேரை தூக்கி அடிச்சிடணும் போல இருக்காது? எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே ஆஃப் யோர் ஓவர் திங்கிங், இஸ் இட் ரியலி ஒர்த் இட்? இஸ் இட் ரியலி ஒர்த் இட்? அந்த சாட்டர்டே சண்டே நீங்கள் உங்களோட பிளான்ஸ் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு, இல்லை உங்களுக்கு ஒரு பிளான் இருந்திருக்கும், ஃபேமிலியோடு வெளில போகணும், ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போகணும், ஏதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க, எதுக்குமே மூடு இல்லாமல் அந்த ஓவர் திங்கிங்னால எல்லாமே அந்த ப்ரெஷியஸ் 2 days ஆஃப் யூர் டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பீங்களா மாட்டிங்களா? ஸோ டோன்ட் டூ தட். அந்த டைமில் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அது கேட்க முடியல அப்படின்னு சொன்னாக்க அது அந்த இடத்துலேயே நம்ம வந்து விட்டுட்டு போயிடணும். அப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்க தே வில் கால் யூ பேக், ஆர் திரும்ப ஆஃபீஸ்க்கு அந்த மீட்டிங்க்கு திரும்ப கூப்பிடலாம், இல்லாட்டி ஃபோன் பண்ணி சொல்லலாம், இல்லை இமெயில் அனுப்பலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம். அப்படி நிஜமாவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருந்தாக்க அப்போது அது வந்ததுக்கு அப்புறமா ரியாக்ட் பண்ணால் போகிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடியே வந்து ஒருவேளை லே ஆஃபாக இருக்குமா, யாரோ சொன்ன மாதிரி லே ஆஃபாக இருக்குமா, ஹைக்காக இருக்குமா, இல்லை ஒருவேளை வந்து நம்ம ப்ரமோஷன் கேன்சல்டுன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை ஆன்சைட் போக முடியாதுன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை டீம் லீடாக இருக்க முடியாது இனிமே அப்படின்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி நிறைய திங்க் பண்ணுவோம்ல. ஆல் திஸ் ஃபார் நத்திங். ஸோ டோன்ட் டூ தட். இதுதான் வந்து நம்ம பண்ணுற பெரிய இது ப்ராப்ளமே. ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது 2 types ஆஃப் ஓவர் திங்கிங்: பாஸ்ட் ஈவெண்ட் ஓவர் திங்கிங், ஃபியூச்சர் ஈவெண்ட் ஓவர் திங்கிங். அதே மாதிரி எக்ஸ்டிங்க்ட் விசஸ் இன்ஸ்டிங்க்ட். இன்னொன்று வந்து ஃபியர், ஆங்ஸைட்டி. இதுக்கெலாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டாலே வந்து ஐ கேன் டெல் யூ பை எக்ஸ்பீரியன்ஸ், என் லைஃப்பில் நான் இதை பண்ணதுனால நான் சொல்கிறேன்னா, ஐ கேன் டெல் யூ பை எக்ஸ்பீரியன்ஸ்,
70 to 80% of your overthinking goes in dust. I can guarantee that. Because it is not worth it. It is not worth it. நிறைய விஷயத்தில் ஓவர் திங்க் பண்ணுற. நீ ஓவர் திங்க் பண்ணுற இல்லையா ஸ்ட்ரே, நான் சொன்ன டெஃபினிஷனில், நான் சொன்ன பக்கெட்டில் எங்கே அது ஃபிட் ஆகும்னு முதல்ல யோசி. நீ ஒவ்வொரு வாட்டியும் நீ ஓவர் திங்க் பண்ணுறச்சே அது எதில் வந்து ஃபிட்டன் ஆகிறதுங்கிறது முதல்ல பாரு. I can guarantee that none of the things that you're thinking about fits here. Because you don't have control of your past. The only thing that you have to do is you have control of your present. When you have control of your present, the ultimate thing that you have to do is take action. உன் லைஃப் உன் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ உன் கண்ட்ரோல் கொண்டு வர அது பண்ணிட்டனாக்க you will start to take action. நீ ஆக்ஷன் எடுத்துக்கிட்டனாக்க then don't look at the result. Just look at the value that you are going to get out of taking an action. Always your action has to speak louder than words. இது நம்ம நிறைய பேர் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Action always speaks louder than words. So overthinking இருக்குனாக்க you take action. When you take action, you will 100% come over overthinking. நான் வந்துடுவேன் ஓவர் திங்கிங்லேயே வந்துடுவேன்னு சொல்கிறத விட பண்ணி காமிக்கிறது தான் வேல்யூ இருக்குது. நம்ம ப்ராப்ளமே இதுதான். பாதி நேரம் மற்றவங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சிரிப்பான், இதெல்லாம் தேவையா? ஒரு நாள் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாரு. அந்த சந்தோஷமே தனிஷா. சந்தோஷமா இருக்கும்போது இது எவ்வளவு நேரம் இருக்கும்னு நினைச்சோம், இருக்கிற சந்தோஷமும் போயிடும். அதனால அந்தந்த செகண்டை என்ஜாய் பண்ணி வாழணும். So I hope you guys found this useful. Interesting-ஆ இருந்ததா உங்களுக்கு? Okay people, I hope you enjoyed it. Thank you guys. Thank you all so much. Bye bye.